வந்துட்டு இருந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் நின்று போச்சு, வந்துட்டு இருந்த வாய்ப்புகள்லாம் நின்று போச்சு, வந்துட்டு இருந்த வரவுகள் நின்று போய்விட்டதே, வந்து கொண்டிருந்த மேன்மைகள் நின்று போய்விட்டிருந்தே. நல்லா ஃபஸ்ட்டெல்லாம் காலையில் எழுந்துச்சு அப்படி ஒரு கிறிஸ்பாக இருக்கும், பிரிஸ்காக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், பலனெல்லாம் போயிருச்சே, ஆற்றலெல்லாம் போயிருச்சே என்பது போல் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை உங்களை பயம் காட்டும். ஆமாம், அப்படிதான், வயசாயிருச்சுல, காலம் கடந்துருச்சுல, சும்மா அப்படியே எப்பவுமே நீ சூப்பராக இருக்க முடியுமா, அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு வாழ்க்கை பயம் காட்டும். வார்த்தையை பாருங்கள், இது உங்களை தைரியத்தை ஊட்டும். வார்த்தை சொல்லுகிறது, இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கலாம் மோசமா, ஆனா மீட்டெடுக்கிற ஒரு மீட்பர் இருக்கிறபடியினால் இனி நீ வெட்கப்படுவது இல்லை, இனி உன் அடையாளங்கள் சிதைக்கப்படுவதில்லை, நீ செத்து போவதில்லை என்று மீட்பர் சொல்லுகிறார். பராக்கிரமம் செய்யக்கூடிய பரிசுத்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவரால் அதை செய்ய முடியும் பாருங்களேன், அவர் ஒருவரால தான் அதை நிறைவேற்ற முடியும் பாருங்களேன். அதனால அவர் சொல்றாரு, அவர் கன்ஃபார்ம் பண்றாரு, அவர் கேரண்டி கொடுக்கிறாரு, இனி நீ வெட்கப்படுவது இல்லை. அப்ப வெட்கப்பட்டிருக்கிறோம், வெட்கப்பட்டபடியினால், வெட்கமடைந்தபடியினால் இனி வாழ்க்கையே வெட்கங்கள் தான், அவமானங்கள் தான், காரியங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, முடிந்து போனதுதான் என்று சொல்லி நம்முடைய மாமிசீக எண்ணங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டிருக்கலாம். திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே கல்யாண வீட்டில் இருக்கிறவங்கலாம் முடிவுக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதான், நீ முடிஞ்சு போச்சு, அப்படியே குறைவோடு அப்படி முடிக்க வேண்டியது தான் என்பது போல் அவர்கள் தீர்மானித்திருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஒரு மீட்பர் அங்கே இருக்கிறார். அந்த கல்யாண வீட்டாருக்கு தெரியல, மீட்பர் அங்கே இருக்கிறார். அந்த மீட்பர் இல்லைன்னா கரெக்டு தான், அவங்க சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு, நல்ல மனம் கொண்ட, ருசி கொண்ட அற்புதமான காரியம் முடிஞ்சு போயினது என்பது முடிந்து போனது தான். ஆனா மீட்டெடுக்கிற ஒரு மீட்பர் அங்கே இருந்தார். நான் அதை தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மீட்பருக்குள் வராமல் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்குமே ஆனால் முடிந்து போனது முடிந்து போனது தான், நின்று போனது நின்று போனது தான், காரியம் கவிழ்ந்து போனது கவிழ்ந்து போனது தான், செத்து போனது செத்து போனது தான். ஆனா மீட்டெடுப்பதற்கு ஒருத்தர் உங்க லைஃப்ல இருக்கார் இல்லையா, மீட்டு கொடுக்க ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இல்லையா. நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே உங்கள் நம்பிக்கைகள் புதுப்பிக்கப்படுவதாக, உங்கள் விசுவாசங்கள் புதுப்பிக்கப்படுவதாக. தேவ பிள்ளையே, மறுபடியும் உன் நம்பிக்கைக்கு உரமூட்டு, மறுபடியும் உன் விசுவாசத்துக்கு உயிரூட்டு. இல்லை, நம்பி நம்பி நிறைய சோர்ந்து போயிட்டோம், பரவாயில்ல, இன்னும் கெட்டு போகல, நீங்க உசுரோட தான் இருக்கீங்க, மறுபடியும் நம்புங்க. மறுபடியும் கர்த்தர் முந்தின சீரை பார்க்கலும், முந்தி சீர் இருந்தது, கர்த்தர் சொல்றாரு, நீ நம்பினா முந்தின சீரை விட அதிக நன்மையான சீரை, அதிக நன்மையான சிறப்பை இவரால மீட்டு உனக்கு கொடுக்க முடியும். என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது, வரவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நம்பு, கர்த்தர் மீட்டெடுத்து கொடுப்பார். உறுதியாய் விசுவாசியுங்கள், மீட்பர் சொல்லுகிறார், மீட்டெடுத்து அருளுகிற தேவாதி தேவன் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் எத்தனை உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும், அத்தனை உதாரணங்களும் ஒரு காலத்தில் தோற்று போனவைகள் தான். யாருடைய லைஃப் ஆன எடுத்துக்கோங்க, ஆபிரகாமை கேட்டா சொல்வார் சரீரம் செத்து போச்சு, சாராளை கேட்டா சொல்லுவாங்க கர்ப்பம் செத்து போச்சு. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தம். ஆனா மீட்பர் மாத்திரம் அவர்கள் வாழ்வில் வராமல் இருந்திருப்பாரே, ஆனால் செத்து போனது செத்து போனதே, கெட்டு போனது கெட்டு போனதே, முடிந்து போனது முடிந்து போனதே. ஆனால் ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உயிருள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், வார்த்தையை கொடுத்தவர் உண்மையுள்ளவர், உயிருள்ளவர். இப்போ ஆபிரகாம் சொல்வாரு, இனி என்னுடைய சரீரம் செத்து போவது இல்லை. சாராள் சொல்வார்கள், இனி என் கர்ப்பம் செத்து போவதில்லை, அது செத்து போனது உண்மைதான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு, உன் பொருளாதாரம் செத்து போனது உண்மைதான், உன் சந்தோஷம் செத்து போனது உண்மைதான், நடந்த பல மோசமான அனுபவங்களால் உன் நிம்மதி செத்து போனது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அதை மீட்டு மறுபடியும் உனக்கு கொடுக்கிறார். இனி உன் நிம்மதி செத்து போவது இல்லை, உன் சந்தோஷம் செத்து போவது இல்லை, உன் நன்மைகள் செத்து போவது இல்லை, நீ இழந்த நன்மைகள் இனி செத்து போவது இல்லை, மீட்டு கொடுக்கிறார். அவர்கள் ஒரு தரமான நன்மையை பெறுவதற்கு முன்பதாக அத்தனை தேவதாசர்களும் பரிசுத்தவான்களும்
அவர்களுக்கு ஒரு கதை இருந்தது, ஒரு சரித்திரம் இருந்தது. அது என்ன? செத்து போன சரித்திரங்கள், முடிந்து போன சரித்திரங்கள், மரித்து போன சரித்திரங்கள். அதுதான் அவர்களுடைய ரெக்கார்டு. ஆனா கர்த்தர் ரெக்கார்டை பிரேக் பண்றாரு. நான் சொல்லுகிறேன், உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் இந்த மாதம் ரெக்கார்ட் பிரேக் ஆகும். உன் லைஃப்ல கடந்த மாதங்கள் ரெக்கார்டு எப்படி எழுதியிருந்த, ரெக்கார்டு எப்படி இருந்துச்சு, அது செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு, கிடைக்கல, அவ்வளவுதான், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த மாதம் ரெக்கார்டை பிரேக் பண்றாரு. அந்த தீமையான ரெக்கார்டு ஆண்டவர் பிரேக் பண்றாரு. அந்த மோசமான அனுபவம் என்னும் ரெக்கார்டு ஆண்டவர் பிரேக் பண்றாரு. எத்தனை பேரால நம்ப முடியுது? எத்தனை பேரால ஆமென் சொல்ல தோணுது? விசுவாசிக்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கடந்த 8 மாதம் முன்னுடைய மோசமான ரெக்கார்டை ஆண்டவர் பிரேக் பண்றாரு. அதான் ரெக்கார்ட் பிரேக். தீமைகள் ஆண்டவர் மாத்துறாரு, மேன்மையா மாத்துறாரு, ஜெயமா மாத்துறாரு, வெற்றியா மாத்துறாரு. சத்துருக்கள் பல கேள்விகளை எழுப்பி இருக்கலாம், பிசாசு பல கேள்விகளை எழுப்பி இருக்கலாம். ஜெபிக்கிற தேவன் எங்கே? ஆராதிக்கிற தேவன் எங்கே? நம்புகிற தேவன் எங்கே? அவமானம் அடைஞ்சிட்டோமா? செத்து போச்சா? முடிஞ்சு போச்சா? சொரணம் வரட்டும். மீட்பரை உறுதியா பற்றுவோம், வைராக்கியமா பிரகாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய ஆற்றலை, அபார சக்தியை, வல்லமை வழங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் 24 மணி நேரமும் பூமியை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த அழகான கண்கள், வல்லமையான கண்கள் ஏன் உனக்கு நன்மை செய்யாது? நீ ஏன் மறுபடியும் எழும்பக்கூடாது? கர்த்தர் மீண்டும் துளிர்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறாரே, மிளிர செய்ய வல்லவராய் இருக்கிறாரே, மீட்டு கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரே. மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் இருந்திருப்பீரேயானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என்ன சொல்றா? நீங்க இல்ல அதனால செத்துட்டான், நீங்க இல்ல அதனால வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீங்க இல்ல அதனால தொலைச்சிட்டேன், நீங்க இல்ல அதனால எனக்கு கிடைக்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்ல முடிஞ்சு போச்சுன்னு நீ சொல்றியே, இப்ப யார் இருக்கா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்முடைய ஒரு வகையான தேவைகளின் மத்தியில் அதை பூர்த்தி செய்யக்கூடிய நபர் அந்த டைம்ல இருந்தா அது நிச்சயமா நமக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையா. அப்பா மட்டும் இப்ப இருந்தாருன்னா, அம்மா மட்டும் இப்ப இருந்தாருன்னா, அண்ணா மட்டும் இப்ப இருந்தாங்கன்னா, என்னுடைய அத்தான் மட்டும் இப்ப இருந்தாங்கன்னா எப்படி சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்லுகிறேன், அண்ணன் ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் தான் உதவி செய்வாரு, அத்தான் ஒரு காலகட்டம் தான் உதவி செய்வாரு, அப்பா ஒரு காலகட்டம் தான் உதவி செய்வாங்க, அம்மா ஒரு காலகட்டம் தான் உதவி செய்வாங்க. இந்த மீட்பர் இருக்கார் இல்லையா, எந்த காலகட்டங்களிலேயும் உதவி செய்கிறவர். மார்த்தாள் நினைச்சிட்டா, இவர் அன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அற்புதம் நடந்திருக்கும், இன்னைக்கு வந்திருக்கிறாரு, நடக்குமா? அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்ப பாப்ப. நான் சொல்லுகிறேன், இந்த மாசம் நீங்க பாப்பீங்க. இந்த மாசம் இந்த நாள் தேவ பிள்ளையே, உன்னுடைய இழப்புகளை தேவன் மீட்டு கொடுக்கிற ஒரு மாதமாக, நீ திரும்பி எடுக்கிற ஒரு மாதமாக. மீட்டு கொடுத்தாரே, எடுத்து கொடுத்தாரே, திருப்பி கொடுத்தாரே. மீட்டு கொடுக்கிற கர்த்தர், மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறாரே. அல்லேலூயா. மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், உங்களை சார்ந்தவர்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், நமக்கே ஆற்றல் இல்லாம இருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த பலன் இருக்கு, அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அவருக்கு அந்த அபார வல்லமை இருக்கு. அதனாலதான் பாருங்க, அவருடைய வல்லமையை பிரதானமாய் நாம் தியானிக்க வேணும். நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம லைஃப்ல இல்லாததுனால அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, இல்லவே இல்லை அப்படி நினைச்சிடவே கூடாது. பாருங்க,